நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேர் இயக்கம் தேர்தலை எவ்வளவு சாதுரியமாக சந்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதியா இருக்கட்டும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதியா இருக்கட்டும், இப்படி பல மாவட்டங்கள்ல இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மண்ணச்சநல்லூர் திமுக வேட்பாளர் கதிரவன் கிளை செயலாளர்களுக்கு, அதிமுக கிளை செயலாளருக்கு 25,000 கொடுத்திருக்கிறார். சொந்த கட்சியில உள்ளவனுக்கு முறையா காசு கொடுக்கல, சொந்த கட்சியில உள்ளவனை நம்பல. ஆனால் அடுத்த கட்சியில உள்ளவங்களை ஆள் பிடிச்சு அப்படி என்ன ஜெயிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வாடகைக்கு ஆள் பிடிச்சி ஜெயிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் திருச்சியில 2 நேருவை நீங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு சூழலை விட்டு விடாதீர்கள். அதிமுகவை சார்ந்த கிளை செயலாளர்கள் எத்தனை பேரு கதிரவன்ட்ட 25,000 வாங்கினீங்கிற லிஸ்ட் என்கிட்ட வரப்போகுது. அது வந்துச்சுன்னா நான் என்ன செய்தி வெளியிடுவேன்னு தெரியும். 2வது, நீங்க எத்தனை ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்காகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் இந்த கட்சிக்காக அவ்வளவு கடுமையாக உழைத்து சிறை சென்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் நடத்தி அதிலே கலந்து கொண்டு தியாகம் செய்த நீங்கள் இந்த 25,000 50,000க்கு விலை போறீங்க. சரி, அப்ப கூடுதலா பணம் வாங்கலாமா? அதுக்கு எதுக்கு இந்த கட்சியில இருக்கணும்? அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாமே. எதற்காக விலை போகிறீர்கள்? நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த முறை ஆட்சி மாற்றம் நடக்கும். அது எப்படி நடக்குங்கிற ரகசியம்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆட்சி மாற்றம் நடக்கும். தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் 5% பேர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதுமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். KN நேருவால் லால்குடியில சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ பாதிக்கப்பட்டிருக்கிறார், சொந்த கட்சியில உள்ளவர். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். துறையூர் ஸ்டாலின்குமார் எம்எல்ஏ பாதிக்கப்பட்டிருக்கிறார். காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், முசிறி. இது போல பல மாவட்டங்கள்ல சொந்த கட்சியில உள்ளவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அடுத்த கட்சியில உள்ளவங்களாம் கூப்பிடுவாங்களாம், அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களாம், சொந்த கட்சியில உள்ளவங்களுக்கு சீட்டு இல்லாம பண்ணிடுவாங்களாம். இதுதான் KN நேருடைய ஆட்டம். அதே இன்னொரு KN நேரு சிராக்ஸ் எடுத்தது மாதிரி மண்ணச்சநல்லூர்ல உருவாகலாம்னு கதிரவன் பண்றார். பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்கிற ஆணவ திமிரிலே ஆடுகிறார்கள் அரசியல்வாதிகள். இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாவட்ட அரசியல் நிலவரப்படி 6 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றாக வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. திருவரங்கம் ஜெயிக்கணும், துறையூர் ஜெயிக்கணும், லால்குடி ஜெயிக்கணும், திருவெரும்பூர் ஜெயிக்கணும், மணப்பாறை ஜெயிக்கணும். ஆனா மணப்பாறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இழுபறியா தான் இருக்கு. எது எப்படி பார்த்தாலும் ஒரு 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். அதுபோல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிக்கணும், திருச்சி மேற்குலையும் ஜெயிக்கணும். ஆக கிட்டத்தட்ட ஒரு 2 தொகுதி மட்டும் திமுக ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து வைக்கணும். சுத்தமாவே அடிச்சாலும் அப்புறம் அதிமுக காரங்களுக்கு தலக்கணம் ஆயிரும். மாநகர பகுதியில இருக்கக்கூடிய தொகுதி 1, புறநகர் தொகுதியில இருக்கக்கூடிய 1 காலி ஆகணும். அது திருச்சி மேற்கு 1, திருவெரும்பூர் 1, இப்படி காலி ஆகணும். அப்படி காலி ஆனாதான் 2 அமைச்சர்கள் திருச்சி மாவட்டத்துல வந்து என்ன சாதித்தார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, அதுக்கு சரியான பதில் கிடைக்கும். இந்த 2 அமைச்சர்கள் திருச்சி மாவட்டத்துல இருந்து எதை சாதித்தார்கள்? பெரிய திட்டங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பஞ்சப்பூர் 1 தவிர அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நான் சொன்ன லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன், திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ, துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின்குமார், காடுவெட்டி தியாகராஜன், முசிறி, இவங்கெல்லாம் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதிக்குள்ள இருக்கிற விஷயங்களை வச்சு அவங்களால முடிஞ்சது அவங்க செஞ்சாங்க. ஆனா வானளாவிய அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவியில இருக்கக்கூடிய KN நேரு, மகேஷ் போன்றவர்கள் இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செஞ்சாங்க? 10 ஆண்டு காலமா பாக்குறேன், இதே மாதிரிதான் இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்துல இருந்து திருச்சி அப்படியே தாங்க இருக்கு. ஏதாவது மாறி இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. என்ன மாற்றம் இருக்கு? மகேஷ் அவருடைய உதவியாளர், கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவருடைய உதவியாளர் அருண் கோடீஸ்வரன் ஆயிருக்கிறார்.
இது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அதுபோல KN நேருடைய உதவியாளர் மணிகண்டன் பல 100 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். இது மாற்றம் நடந்திருக்கு. நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலே சுப்பையாவிலிருந்து சில IAS கார்த்திகேயன் IAS அதிகாரிகள் இருந்து பல பேர் பல 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். இதுல சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இவ்வளவுதான். இன்னும் சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. நகர்ப்புற வளர்ச்சித்துறையில ஒரு ஆளுக்கு பணியிடை மாற்றம் என்றால் 50 லட்சம் 45 லட்சம். அதாவது சேலம் மாவட்டத்துல பழனிசாமின்னு ஒருத்தர் திருச்சி சேலம் டவுன் பிளானிங் திட்டம் 29 வருஷமா ஒரே மாவட்டத்துல வேலை பார்க்கிறார். ஒரே மாநகராட்சியில. எவ்வளவு பெரிய கொடுமை. இது அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. ஆட்சிகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. மாற வைக்கணும். பத்திரிகையாளராக இருக்கிறவர்கள் விளம்பரம், போக்குவரத்து, காசு, பணங்கிறத தாண்டி எந்த ஆட்சியில ஊழல் முறைகேடு நடக்கிறதோ அந்த ஆட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கணும், சுட்டி காட்டணும். அதற்கான முயற்சிகளை நாம செய்யணும். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில கதிரவன் ஜெயிக்கவே கூடாது. ஜெயிச்சிட்டால் பணம், கட்டுக்கட்டா பணம். அவங்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் பணம் அவங்களுக்கெல்லாம் பேப்பர் மாதிரி. KN நேருவும் மகேஷும் கதிரவனும் தோற்கணும். இதுதான் சரியான தேர்தல். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களே, மகேஷ் அவர்களை வீழ்த்துங்கள். திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களே, KN நேருவை வீழ்த்துங்கள். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களே, கதிரவனை வீழ்த்துங்கள். இந்த 3 பேரை வீழ்த்திட்டீங்கன்னா திருச்சி பொற்கால திருச்சியா மாறிடும். ஜெகஜோதியா இருக்கும் திருச்சி. ஏன்னா எல்லாருமே அதிகாரம் படைத்த பதவிக்கு எல்லாருமே ஓரளவு வந்துருவாங்க. எல்லா சமுதாய மக்களுக்கும் அவங்கவுங்க அடிப்படை வசதிகள், தேவைகள், அரசாங்க வேலை, இன்னும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் இருக்கும். இப்படி தொடர்ந்து ஆதிக்க லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் தமிழ்குடி சாதிகளை அடிமைப்படுத்தி செய்கிற அரசியலை கண்டிக்க வேண்டும். முதல்ல கதிரவனை கிளை செயலாளருக்கு 25,000 கொடுத்துட்டாங்க. 2-3 ஒன்றிய செயலாளருக்கு 10-15 லட்சத்துக்கு மேல கொடுத்துட்டாரு. போதுமா? முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைல லட்சாதிபதி படம். ஆனா பெரிய கனவு, எப்படியாவது லட்சாதிபதி ஆயிடணும். இப்ப பிச்சைக்காரன் கூட லட்சாதிபதி, ₹1,00,000. அதனால இந்த காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, புரட்சி தலைவர் MGR அவர்கள் கட்டி காத்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மண்ணச்சநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவர்கள் விற்று விடாதீர்கள். கிட்டத்தட்ட வித்துட்டீங்க. கொஞ்சம் காப்பாத்துங்க. மானத்தை காப்பாத்தி RV பரதன் இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அதுபோல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே குமார் அவர்கள் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். அவரை வெற்றி பெற செய்யுங்கள். திருச்சி மேற்கு தொகுதியிலே ராஜசேகரன் அமமுக சார்பாக போட்டியிடுகிறார். அவரை வெற்றி பெற செய்யுங்கள். திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய KN நேருவை வீழ்த்துங்கள், மகேஷை வீழ்த்துங்கள். திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடியவரை, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கதிரவனை வீழ்த்துங்கள். இவங்கெல்லாம் பண ஆதிக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல கொளிக்கக்கூடியவர்கள். அதனால புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நிச்சயமா KN நேரு 4 பேர்த்த பழி வாங்கி இருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க பெரிய அளவுக்கு. தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க பெரிய அளவுக்கு. அதுபோல தேவேந்திர சமுதாய ஓட்டு மக்கள் ஓட்டும் பெரிய அளவுக்கு கிடையாது. என்ன இந்த பாஜக கூட கூட்டணி, அது ஒண்ணுதான் உங்களுக்கு இடிக்குது. ஆட்சி தனி மெஜாரிட்டி அதிமுக வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இந்த பாஜக அந்த மாதிரி கூட்டணிக்கெல்லாம் வேலை இல்லை. சரி, அம்மையார் ஜெயலலிதா சசிகலா ஒரு பக்கம் பண்றாங்களே, அவங்க திமுக கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க பினாமிகள்கிட்ட ஏதோ மிரட்டி அடிச்சு கொஞ்சம் காசு வாங்குறதுக்காண்டி அம்மையார் சசிகலாவோட பினாமிகள் இருக்காங்க, இடைத்தரகர்கள் இருக்காங்களா, கூடவே இருப்பாங்கல்ல, இந்த கார்த்திகேயன் மாதிரியாளு, கார்த்திக் மாதிரியாளு, அவங்க சில 100 கோடிகளுக்கு அதிபதி ஆகிறதுக்கு அம்மா சின்னம்மா உங்களுக்கு பெரிய அப்படியே மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது பரமசிவன் கழுத்துல இருக்கும் பாம்பு. பரமசிவன் இல்லை, பாம்பு எடுத்து கீழே விட்டுட்டாங்க. பரமசிவன்கிறது யாரும் இல்லை, எம் நடராஜன் ஐயாவும் இல்லை. இப்ப அவர் இருந்தாருன்னா அரசியல் மாற்றம் எப்போதே நடந்திருக்கும். பரவலில் கூட்டிட்டு வந்து அம்மையார் சசிகலா அவர்களை கூப்பிட்டு வந்து அரசியல் பண்ணி அதிமுகவை கைப்பற்றி இருந்திருப்பார். அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தவறாக இருக்கிறார்கள், இடைத்தரகராக இருக்கிறார்கள். சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு சில பேர்த்துட்டு 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்கியிருக்காங்க. பினாமிகள்கிட்ட காசை கொஞ்சம் போடுங்கணும். அதுக்கான அரசியல் தான். இனிமே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போது சம்பாதிச்சது மாதிரி இந்த மன்னார்குடி கும்பல் சம்பாதிக்க முடியாது. அதனாலலாம் இவங்களாலலாம் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சலசலப்பை தென் மாவட்டத்தில் ஓரளவு ஏற்படுத்த முடியும். சாதி ஒன்றே வெற்றியை தருமானா தராது. அதனால
அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தமிழ்நாட்டிற்கு முக்குலத்துருக்கு கிடைத்த ஒரு, எப்படி சொல்றது, ஒரு அரசியலுக்கு ராசி இல்லாதவர்கள். இவங்க நினைச்சிருந்தா ஒரு 500 கோடி செலவு பண்ணி பொதுக்குழு உறுப்பினர்கள் தூக்கி வச்சு கட்சி கைப்பற்ற முடியாதா? கையை விட்டு எடுத்து காசு செலவு பண்றதுக்கு மனசு இல்லை. கையை விட்டு எடுத்து காசு செலவு பண்ணி தனபால் மாதிரியால முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு போயிருந்தா இன்னைக்கு கட்சி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகுது? எதுக்கு அவர் கட்சியை கொண்டு போய் பாஜக அடகு வைக்கிறாரு? அவர் அடகு வைக்கல, இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஊழல் பட்டியல் பூரா அங்க போயிருச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தே ஆகணும். ஆட்சி மாற்றம் நடக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா நாம திங்கிற சோத்துல கொண்டு போதைப் பொருள் கலந்துருவாங்க. அந்த அளவுக்கு போதைப் பொருள் அளவுக்கு அதிகமா ஊடுருவி போச்சு. தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்த்து ஓட்டு போடுங்கள். நான் இருக்கிற மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும், நான் பிறந்து வளர்ந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியிலும், திருச்சி மேற்கு தொகுதியிலும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அப்படி மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் நாம் எல்லாம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால அரசியல் பார்வை மிக முக்கியமானது. நீங்கள் ஓட்டு போட போகும்போது இந்த வேட்பாளர் நமக்கானவரா, நமக்காண்டி வந்து நிற்பாரா, பண திமிரில ஆட மாட்டார்ல, ஆதிக்கத்தில் இருக்க மாட்டார்ல, அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஒற்றை விரலால் ஒரு புரட்சி செய்யுங்கள். தமிழ்நாடு முன்னேற்ற பாதைக்கு போகும். நன்றி, வணக்கம்.